ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ்க்காக வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டெக்கரேட்டும் பண்ணியாச்சு. கிறிஸ்மஸ் க்ளீனிங் அண்ட் டெக்கரேட்டிங் vlog தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்மஸ் க்ளீனிங்க்கு நான் டீப் க்ளீனிங் பண்ண போகிறனால எந்த இடத்தையுமே நான் மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த இடத்தையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பகுதியை நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் டிக் போட்டுக்காங்க. இப்போ சீலிங் எழுதியிருக்கேன்னா சீலிங் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் டிக் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம நிறைய வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் வேலைகளெல்லாம் முடிக்கிறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வீடை ஃபுல்லாக எல்லா பொருளுமே எடுத்து ஃபர்னிச்சர்ஸ் தவிர எல்லா சின்ன சின்ன பொருளெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட வீடு காலி பண்ணுற மாதிரியே எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கல உங்களுக்கு. அதே மாதிரி கிச்சனும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா கிச்சன் இதே மாதிரி ஃபுல்லாக காலி பண்ணி க்ளீன் பண்ண வீடியோ இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஹாலு அதுக்கப்புறமா பெட்ரூமாக மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது மேலே சீலிங்லேருந்து வரணும். சீலிங்கை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஃப்ட்டு அதெல்லாம் நீங்கள் டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதாவது டாப் டு பாட்டம் தான், அதாவது மேலேருந்து கீழே அந்த மாதிரி தான் நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஃபேனு ஃபர்னிச்சர்ஸ் அந்த டூ டூ லிஸ்ட்டில் எழுதி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வரிசையிலேயே நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது சீலிங்கு, லாஃப்ட்டு, அதுக்கப்புறமா ஃபேனு, அதுக்கடுத்தது லைட் ஃபிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, லைட்டெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் கூட டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் டஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது டஸ்ட் இருக்கிறனால லைட் ப்ரைட்டாக இருக்காது, டல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் அதெல்லாம் கூட டஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கடுத்ததாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அப்புறம் வால் கிளாக்கு, அந்த மாதிரி செவுத்தில் நீங்கள் ஏதாவது பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஏதாவது கிளாக்கோ இல்லை ஃபோட்டோ ஃப்ரேமோ அந்த மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக ஃபர்னிச்சர்ஸ் க்ளீன் பண்ணும்போது மூவ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா அடியிலையும் நிறைய டஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் நகர்த்தி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டீப் க்ளீன் பண்ணுறதுனால தான் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபர்னிச்சர்ஸு, டோர்ஸு, விண்டோஸு, அப்புறம் மெஷ் எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாமும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தான் எனக்கு ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குது, அந்த ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். டோர்ஸு, விண்டோஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மெஷ்ஷும் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். மெஷ்ஷு எனக்கு ரிமூவபிள்னால நான் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருவேன். நீங்கள் ரிமூவபிள் இல்லை அப்படின்னா அதிலே ஏதாவது ஒரு ஸ்ப்ரே, வினிகர் ஸ்ப்ரேவோ ஏதாவது ஒரு ஸ்ப்ரே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வைப் பண்ணிங்கனாலே க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கப்புறமா வீடை ஃபுல்லாக பெருக்கிக்கலாம். ஏன்னா ஈரம் படுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல்லாக பெருக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த ஈரத்தோடு பண்ணிங்கன்னா அந்த டஸ்ட்டு போய் ஒட்டிக்கும். ஸோ இந்த வீடு பெருக்கினதுக்கப்புறமா தான் நான் அந்த ஏசியை ஃபஸ்ட்டு ட்ரையாக டஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ ஒரு ஈரத்துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிக்கலாம். ஏற்கனவே டீப் க்ளீனிங் பண்ணது தான், அதனால் நாங்கள் இந்த வாட்டி பண்ணலை. அதுக்கடுத்ததான் ஷெல்ஃபு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஃபர்னிச்சர்ஸு அது எல்லாத்தையுமே ஒரு டிஐஒய் ஸ்ப்ரே தான், அதாவது வினிகர் பாதியும் அது பாதி தண்ணியும் சேர்த்து அதே அளவில் தண்ணி சேர்த்து நான் க்ளீன் பண்ணுறேன். நாங்கள் க்ளீன் பண்ணும்போது பயங்கரமான மழை அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் வெளியே நான் எந்த டெக்கரேஷன்ஸும் பண்ணலை. மழை முடிஞ்சதுக்கப்புறம் தான் டெக்கரேட் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணேன் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்ததாக கிறிஸ்மஸ் ட்ரீ ஆரம்பித்தாச்சு. கிறிஸ்மஸ்னாலே கிறிஸ்மஸ் ட்ரீ தான் ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் போன வருஷம் பண்ணது, அதுக்கு முந்தான வருஷம் பண்ணதெல்லாம் சேம் ட்ரீ சேம் டெக்கரேஷன்ஸ் தான் இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு நான் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுமோ எல்லா வீடியோஸும் இருக்கும். டெக்கரேஷன்ஸு, அப்புறம் ரெசிபீஸு, அப்புறம் ஷாப்பிங் vlog, அந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது கிறிஸ்மஸ் மரத்தை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது நம்ம லைட் எல்லாம் போட போகிறோம்.
லைட் போட்டதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்மஸ்க்கான லுக்கே வந்து நமக்கு வரும். ஒரு கோஸியான ஃபீலிங் இருக்கும். அது வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் அதுக்கப்புறமா விண்டோஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸில் வந்து அந்த மாதிரி லைட் வந்து போட்டாச்சு. டைனிங் டேபிளில் வந்து சின்னதாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு பக்கத்துலேயும் காமிக்கிறேன் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைட் தான் போட்டிருந்தோம். ஸோ கொஞ்சம் பிரைட்னஸ் பத்தாத மாதிரி இருந்ததுனால 2 லைட்டை வந்து இன்க்ளூட் பண்ணி வந்து இதில் போட்டுட்டோம். இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நைட் வியூ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ விண்டோலையும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலையும் லைட் வந்து இருக்கும். ஸோ வெளியிலேருந்து பார்த்தீங்கனாலுமே இது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா வீடு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது எங்களோடது, அதனால் வெளியிலேருந்து பார்த்தாலுமே இது வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நைட் வியூ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். நைட்டு வந்து ரொம்பவே ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த லைட் வந்து நெட்டு மாதிரியே இருக்கும். நெட்லேயே வந்து லைட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, எல்இடி லைட்டை அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா போடணும் அப்படின்றது இல்லை, மொத்தமாகவே நீங்கள் அப்படியே வந்து ஹேங் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ நான் கிட்ட வந்து காமிக்கிறேன் என்னெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. இது வந்து டிவி யூனிட் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து ஒரு சின்ன டவலில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மான்குட்டி வந்து வச்சுருக்கேன். இது வந்து விண்டோ ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி சோஃபா கவர்ஸ் எல்லாம் மாற்றிட்டேன். கிறிஸ்மஸ்னால் மட்டும்தான் இந்த கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன், ரெட் கலர் மாதிரி. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து 2 சாண்டா கிளாஸும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயும் இருக்கிற மாதிரியான டெக்கரேஷன் தான். இந்த வாட்டி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இந்த வாட்டி எதுவும் பண்ணலை. ஏன்னா டைம் இல்லை, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து ரொம்ப பெருசாலாம் பண்ணலை, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டைனிங் டேபிளில் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அதில் வந்து ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சாண்டா கிளாஸும் 2 மான்குட்டியும் இருக்கிற மாதிரியான ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான், அதுவும் வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து தான் இந்த ஏரியா வந்து வாஷிங் மிஷினுக்கு மேலே இருக்கிற ஏரியா. நான் வந்து வாஷிங் மிஷின் சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் வைக்காமல் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து இதில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து தான் பெட்ரூம் என்ட்ரானோடனே இந்த மாதிரி வந்து ஒரு போர்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் போர்டு இருந்தது இல்லையா, இப்போ வந்து அந்த பிளாக் கலர் போர்டு. இது வந்து டிஐஒய் பண்ணது தான். எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலே அதை ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே சைட் டேபிளில் வந்து ஒரு சின்ன டெடி பேர்லேயே அதை வந்து கேப் மட்டும் போட்டு வச்சுருக்கேன், சாண்டா கிளாஸ் மாதிரி. சாண்டா கிளாஸ் கேப் வந்து போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து லைட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து பெட்ரூமை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பெட்ரூமோடைய விண்டோலையும் வந்து உங்களுக்கு லைட் செட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி, மேரி கிறிஸ்மஸ் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஓப்பன் ஷெல்ஃப் சொன்னேன் இல்லையா, அந்த ஓப்பன் ஷெல்ஃப்லேயும் நம்ம ஃபங்க்ஷனலாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி டெக்கரேட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஏன்னா நம்ம டெக்கரேட் பண்ணணுன்றதுக்காக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்களெல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றி வைக்க முடியாது இல்லையா, அதனால் டெக்கரேட்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்களுமே அதில் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டெக்கரேஷன் தான் வந்து இந்த ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஓப்பன் ஷெல்ஃபு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன்றது. வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கடுத்து தான் இது தான் வந்து நைட் வியூ ஆஃப் த பெட்ரூமு. இந்த சைடு வந்து கேண்டில்ஸ் இருக்குது, அது ஆர்டிஃபிஷியல் கேண்டில் தான், அதனால் அது வந்து இருக்குது. இந்த சைடு வந்து உங்களுக்கு விண்டோஸில் வந்து இந்த மாதிரி லைட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டை வந்து நான் கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி கிச்சனை வந்து அவ்வளோவா டெக்கரேட் பண்ணல, எதுவுமே பண்ணலை, சொல்லப்போனால் எதுவுமே டெக்கரேட் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிரியா வீட்டு சமையலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.